ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி டைமில் நான் என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்றது தான் வாட் ஐ ஈட் இன் அ டே. என்னோடய ஃபுட் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நாள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 o'clock தான் வந்து வேக்கப் ஆவேன். வேக்கப் ஆனோடனே ஹஸ்பண்ட் வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வேலை வந்துட்டு முருங்கைக்கீரை சூப் அடுப்பில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா மற்ற வேலை எல்லாமே பார்ப்பேன். இந்த முருங்கைக்கீரை சூப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நான் வந்துட்டு போடுவேன். இது வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து என் கூட ஷேர் பண்ணாங்க. இது நல்லா வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நார்மலாக நம்ம போடுற முருங்கைக்கீரை சூப் இல்லாமல் இது வந்துட்டு பனங்கருப்பட்டி வச்சு போடுறது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பனங்கருப்பட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா கரைச்சிக்கணும், கரைச்சி வடிகட்டிக்கணும். ஏன்னா அதில் தூசி மண் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அகைன் அந்த தண்ணியை வந்துட்டு வச்சு தான் முருங்கைக்கீரை இலையை அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு முருங்கைக்கீரையில் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை தான் வந்து குடிக்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், எனக்குமே டேஸ்ட்டு பிடிக்கல. நீங்கள் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா தண்ணி ஊற்றி முருங்கைக்கீரை இலை போட்டு கொஞ்சமாக மிளகு, சீரகம், ஒரு பல் பூண்டு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த முருங்கைக்கீரையை அரைச்சி அதுக்கப்புறமா அதே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா குடிக்கணும். இதுவும் நல்லா வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 டைப்பில் வந்து நான் வந்து குடிப்பேன். ஒரு மூடை பொறுத்து ஒரு டைம் இப்படி போடுவேன், ஒரு டைம் வந்து அப்படி போடுவேன். ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எந்த டேஸ்ட் வந்து பிடிக்குதோ அப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சிட்டேன். பாப்பா வந்து அப்போ வந்து தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தோசையும் பீர்க்கங்காய் கடையிலும் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தான் வந்து பீர்க்கங்காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் சமைக்கிறேன் அப்படின்றதுனால வந்துட்டு காலையில் என்ன குழம்பு வைக்கிறேனோ அதே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கோ இட்லிக்கோ வந்து தொட்டுப்போம். சம்டைம்ஸ் வந்துட்டு சட்னி அரைப்பேன், அவ்வளோதான். எல்லா நேரமும் நான் வந்து சட்னி அரைச்சி குழம்பு வச்சு அப்படி என்னால் பண்ண முடியாது. இந்த பீர்க்கங்காய் கடையில் பார்த்திங்கன்னா தோசை இட்லிக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், ஒரு 4-5 பல்லை இடித்து போட்டுக்கணும். இடித்து போட்டுட்டு வரமிளகாய், பச்சை மிளகாய் இது 2மே வந்து யூஸ் பண்ணணும். உங்களோட காரத்தை பொறுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதில் நம்ம வந்து கடைசியாக புளி ஆட் பண்ணுவோம். ஸோ தக்காளி வந்துட்டு கொஞ்சம் கம்மி, உங்களோட புளிப்பை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து புளி ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது 2மே நல்லா வந்து வதங்கணும். மசாலா பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், கூடவே வந்துட்டு சாம்பார் தூள், இது 2 மட்டும்தான். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொலைய வதங்கணுன்றலாம் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கடையை தான் போகிறோம். ஸோ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை வந்து வேக விட்டுருங்க. பீர்க்கங்காய் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றணும். இப்போ இது வந்து வேகட்டும். அது வேகிறக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நான் முந்தின நாள் நைட்டே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஊற வச்சுருவேன். ஒரு 2 அத்திப்பழம், ஒரு 15 to 20 கருப்பு திராட்சை, இது கூட 4-5 பாதாம், 5-6 முந்திரி, கூடவே வந்துட்டு 4-5 பேரிச்சம்பழம், இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருவேன் நைட்டே. காலையில் எழுந்திரிச்சு எனக்கு இந்த ஸ்மெல்லு வந்து பிடிக்காது. ஸோ வந்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைப்பேன். இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணி வச்சு தான் நான் வந்து அரைப்பேன். உங்களுக்கு வந்து பால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காய்ச்சின பால் வந்துட்டு இதில் ஊற்றி வந்து அரைச்சி குடிக்கலாம். இதுவும் வந்து நல்லா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து என்னோடய ஃபாதர் இன்லாக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு அவருக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக
இந்த ஜூஸ் தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. 2 மாதத்துலேயே நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு நானும் இந்த ஜூஸ் வந்து குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு வெறுமனே சாப்பிட்றது பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸாக கூட நீங்கள் அடித்து கொடுத்துக்கலாம். பால் இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குடிச்சிக்கலாம். இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்கு எனக்கு சேர்த்தே தான் போடுவேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் வந்து பிடிக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்டமக்கில் இருந்தப்பையும் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கல. இந்த பேபிக்குமே எனக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்கல. பட் ஆனால் வந்துட்டு இதை அரைச்சி குடிக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு அது ஏலக்காய்லாம் போடுறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து நான் அரைச்சி குடிச்சிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இது எதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த முருங்கைக்கீரை சூப் இருக்கு இல்லையா, அதே வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நல்லா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது போக நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தோம்னா சுவரொட்டி வாரத்துக்கு ஒருக்கா வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அதெல்லாம் குடித்து முடிக்கவே வந்துட்டு பீக்கங்காவும் நல்லா வெந்துருச்சு. கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு. இது எல்லாமே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் தான் நான் வந்து பண்ணுவேன். உடனே வந்துட்டு பண்ண மாட்டேன். வீடியோவில் காட்டுறதுனால உடனே வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பாப்பாவை தூங்க போட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுப்பேன். ஒரு மிட் மார்னிங் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 இருக்கும். அந்த டைமில் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து எடுத்துப்பேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் போமோகிரானேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 5th மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு என்னால் போமோகிரானேட் வந்து சாப்பிட முடியல. அந்த சீடு வந்துட்டு வாமிட் வர மாதிரி பண்ணுது. ஸோ அதனால் ஆப்பிளும் ஆரஞ்சு வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக புடலங்காய் கூட்டு தான் வந்து பண்ண போகிறேன். எனக்கு வந்து புடலங்காய் கூட்டு ரொம்ப பிடிக்கும். கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுக்கணும். 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வடச்சட்டியில் வந்துட்டு தேங்காய் விட்டு கடுகு, சீரகம், இது கூட காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு, மசாலா பொருளாக அதிகமாக இதில் போடக்கூடாது. ஸோ அந்த டேஸ்ட் வந்து வராது. கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா மசாலா பொருள் நிறைய போட்டோம்னா அது கூட்டு மாதிரி இருக்காது. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவே இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. புடலங்காய் நல்லா வெந்துடணும். புடலங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு, இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். கடைசியாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலையும் மேலே அப்படியே பச்சை தேங்காய்னையும் ஊற்றி சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த புடலங்காய் கூட்டை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம், புடலங்காய் கூட்டு, இது கூட வந்துட்டு டெய்லி ஒரு எக்கு வந்து பாயில் பண்ணி சாப்பிடுவேன். உங்களுக்கு வந்துட்டு எக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் 2 எக்காக கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது தான். எனக்கு எக் பாயில் பண்ணது அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ அதனால் 1 மட்டும் சாப்பிட்றேன். நல்லா பேபி வந்து வெயிட் கெயின் ஆகும். ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும். அதே கூடவே வந்து காலையில் நம்ம பீர்க்கங்காய் கடையில் செஞ்சோம் இல்லையா, அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதே வச்சு இன்றைக்கி லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்றத விட அது கூட வெஜிடபிள்ஸ் தான் வந்து நிறையா சாப்பிட்ணும். பொரியல்னால் நிறைய பொரியல் 2-3 பொரியல் வச்சு நிறைய வந்து வச்சு சாப்பிட்ணும். சாதத்தை விட நம்மளோட சைட் டிஷ் தான் வந்து அதிகமாக சாப்பிட்ணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு எல்லா நியூட்ரிஷன்ஸுமே வந்துட்டு பேபிக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்துட்டு கடைசி வரை நல்லா டயர்டாகாமல் நல்லா இருப்போம். லஞ்ச் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். தூங்கினதுக்கப்புறமா ஒரு 4 o'clock 4:30 போல் எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் பால் குடிப்பேன். ஆக்சுவலி காலையிலே ஒரு டம்ளர் பால் வந்து குடிக்கணும். நான் வந்துட்டு எனக்கு பால் பிடிக்காதுன்றதுனால ஒரு நேரம் தான் வந்து குடிக்கிறேன். உங்களுக்கு பால் பிடிக்குன்னா 2 நேரம் பால் குடிங்க. அது கூடவே வந்துட்டு ஏதோ ஒரு சுண்டல், பச்சைப்பயிறு, உளுந்தங்களி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து சுண்டல் முளை கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதுதான் வந்து எடுத்துக்கிட்டேன். டெய்லி வந்து சுண்டல் பச்சைப்பயிறு எடுத்துக்க மாட்டேன். ஒரு நாள் உளுந்தங்களி, ஒரு நாள் ராகிக்கூழ், அந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்துட்டு ஒன்று என்னோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துப்பேன். அண்ட் இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா
சப்பாத்தியும் பாலக் பன்னீர் தான் வந்து செய்ய போகிறேன். பாலக் பன்னீர் நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணது கிடையாது. சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து பண்ண போகிறேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. இன்றைக்கி அவள் கொஞ்சம் ஈவினிங் வந்து லேட்டாக தான் தூங்கினா. ஸோ அதனால் தூங்கிட்டு இருக்கும் போது தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் அது ஊறிட்டுருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாலக் பன்னீர் வந்து ரெடி பண்ணிடலாம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாலக் பன்னீரும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான். அது பார்க்கும்போது வந்துட்டு என்னடா இது இவ்வளோ வேலை இருக்குமா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தான் வந்து அவசர அவசரமாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பா முழிச்சிட்டான்னா ஒரு வேலையும் நடக்காது. டைமை பார்த்துட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த பன்னீர் அதுக்கப்புறமா பட்டர் இதெல்லாமே நிறைய எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து லோ வெயிட்டாக இருக்கீங்க, பேபி லோ வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம இதெல்லாம் எடுத்துட்டோம்னா பேபி வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து பேபி வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அடிக்கடி வந்துட்டு பன்னீர் அண்ட் வந்து சிக்கன் இதெல்லாமே வந்து எடுத்துக்கிறேன். சிக்கன் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. நம்ம நல்லா பாயில் பண்ணி இல்லைன்னா வந்து ஸ்டீமரில் போட்டு ஸ்டீம் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதோட எல்லா பெனிஃபிட்டும் வந்துட்டு நம்ம உடம்புக்கு போகும். ஸோ டீப் ஃப்ரை பண்ண எதையுமே வந்துட்டு அதிகமாக எடுத்துக்காதீங்க. பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், இது கூட வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா இஞ்சி பூண்டை ராவாகவே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே வந்துட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பாலக்கீரை, அது கூட வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, நிறைய தேவையில்ல, கொஞ்சமாக போட்டுக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு சுருளை வதங்கினோன்னு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டைரெக்டாகவே ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன். இதை ஆற விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுக்கு சரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் கையோட. இந்த பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பாலக் பன்னீருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக அரைஞ்சிடணும். ஒரு வேளை உங்களோட மிக்சர் ஜாரில் ஃபைனாக அரையலை அப்படின்னா அது நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கோங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா வேக விட்டுருங்க. வதங்கும் போதே நல்லா வதங்கிடணும். வதங்கினா தான் அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அது வந்து ஹோட்டலில் கிடைக்கிற டெக்ஸ்சர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன். கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கணும். இது கூட வந்துட்டு சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், இது கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மசாலா பொருள் போட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். நான் உப்பும் இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் நான் தண்ணி நிறைய ஆட் பண்ணல. ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தான் தண்ணி ஆட் பண்ணேன். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கடைசியாக வந்து பன்னீர் ஆட் பண்ணணும்.
ஸோ இது கொதிக்கிறக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து சரி சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சைட் பை சைட் சப்பாத்தி போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் நமக்கு. சப்பாத்தி பிசையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி, அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பால், இல்லைன்னா வந்து தயிர், அப்படி இல்லைன்னா நெய் வந்து ஊற்றி பிசைஞ்சோம்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி போட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஹாட் பாக்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்னா தான் சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா காஞ்சு போன மாதிரி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்மளோட பாலக் பன்னீர் நல்லா வந்து கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக வந்துட்டு பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டில் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் இதில் ஆட் பண்ணல. என்கிட்ட பாலாடையே கொஞ்சம் இருந்துச்சு. பாலாடை அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று, சாரி பாலாடைன்னு சொல்லிட்டேன். நான் வந்து பால் தான் ஆட் பண்ணேன். உங்கள்கிட்ட பாலாடை இல்லைன்னா வந்து பால் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து கசூரி மேத்தி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பன்னீர்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையுமே வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு என்னோடய ப்ரெக்னென்சி டைம் ஃபுட் ரொட்டீன். டெய்லி வந்து இதே மெனு வந்து இருக்காது. ஒரு மெனு வந்து மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.